जय गुरुदेव। जय गुरुदेव। जय गुरुदेव। जय गुरुदेव। சொல்லிட்டு இருக்கீங்களா? thumbs up. Good. That is the spirit. We are ever a intricate tapestry made up of love, joy and enthusiasm. That's it. We are an iota of Satchidananda Tattva. What is there in the macrocosm? We are part of the macrocosm. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். So hum. I am that. That's it. Good. ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாருமே. சூரியனை கண்டு தாமரை மலர் போல கிரியா பண்ணிட்டு ஜோரா இருக்கீங்க. ஸ்ரீயாவை பாருங்க, ஸ்ரீபிரியாவை பாருங்க, ஜெயந்தியை பாருங்க, அனுராதாவை பாருங்க. அனுராதாவுக்கு தான் பார்த்துக்கிட்டு. குட். ஸோ ஃபார் த நாலேஜ் பார்ட் ஆஃப் வரல. இன்னைக்கு ரொம்ப அழகா நேற்று தான் பார்த்துட்டு இருந்தேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இப்ப அந்த திருவிழா நடந்த பங்குனி திருவிழா எப்பவுமே நடக்கும். வே பேக் 1980 ஐ வாஸ் தேர் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதுரை மெயின் பிரான்ச். அப்போ தினம் பேங்க் போயிட்டு கோயிலுக்கு போக வரவே மாட்டேன். என்ன ஃபேமிலியில சென்னையில இருந்தது. ஸோ எவ்ரிடே ஆஃப்டர் டர்னிங் மை டியூட்டிஸ் நேராக அம்பாள் கிட்ட போவேன். நிம்மதியா திருப்தியா உட்காந்துட்டு இருப்பேன். ஒரு 7-7:30 மணிக்கு திரும்பி வர்றச்சு சாப்பிட்டு ரன் பண்ணுவேன். என்னுடைய யதார்த்தமான வாழ்க்கை இதுதான். காரணம் என்னன்னா, நீங்க கோயில் இருக்கச்சே யாரும் கெட்டது பேச மாட்டாங்க. ரெண்டாவது, லோன் வேணும், அது வேணும், இது வேணும், யாரும் உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டாங்க. அங்க கோயில் குருக்கள் சிவாச்சாரியார், அவர் பேர் கோவிந்தராஜ். அவர் சொல்லுவார், சார் நம்ம நட சாத்தணும், கிளம்பலாமாம்பர். அவர் கூடவே வந்துருவேன். இதுதான் நித்திய கர்மாவா இருந்தது. ஆனந்தமா இருந்தது. எப்படி வீட்டுல வந்தோடனே அம்மா கிட்ட நின்றோம்னா காஃபி கொடுப்பாங்க, நிம்மதியா. அந்த நிம்மதி ஃபார் 2 years I was enjoying. குட். ஸோ இன்னைக்கு அதை ஒட்டி பார்த்தேன். இல்லை, நேற்று கூட பார்த்தேன். அழகா அம்பாள் பவனி வந்தது சிங்க வாகனத்துல நேற்று காட்டினாங்க. அந்த அழகுக்கு ஈடே கிடையாது. அங்க நம்ம எண்ணங்கள் ஒருமித்து குவியும் பொழுது இது நம்ம உள்ள இருக்கிறத வெளியே பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கிறதால தான் உங்களால அழகு பார்க்க முடியும். கண்ணாடி இல்லாட்டி உங்க முகம் உங்களுக்கு தெரியாது. அது போல உங்கள் ஆத்மாவில் ஒளிரும் ஜோதியை அதுக்கு ஒரு வடிவம் தரீங்க. மைண்ட் cannot hold the abstract. Mind needs something to hold on. That is why the mind will struggle to leave the body. That is referred by Patanjali as the abhinivesha, the fear of death. எல்லாருக்குமே இருக்கும். ஐயோ, இது விட்டேங்க பார், ஒரு கிளியை வளர்க்கணும், கூண்டுல அழகா இருக்கு. அந்த கிளி பழகினதுக்கு அப்புறமா அந்த கூண்டு திறந்து வைங்க, கிளி வெளியே போக பறந்து திரும்பி எங்கேயும் வந்துடும். ஏன்னா அது பயம். டு எக்ஸ்ப்ளோர் த unknown. Similarly, our mind also is afraid as to how to explore the universe, the kind of universal consciousness, because it is used to live in the kind of the what you call as the body. So இதுக்கு வரலாம், மதுரைக்கு வரலாம். அங்கே 1812 ஆண்டு பீட்டர் என்கிறவர் தான் மதுரை கலெக்டர். 1812 1828 வருஷம், 16 வருஷம் அவர் கலெக்டர் இருக்கார். அவருடைய தினம் அவர் குவார்டர்ஸ்ல இருந்து இன்னைக்கு கூட ரேஸ் கோர்ஸ் இடம் இருக்கு மதுரையில. அங்க போனீங்கன்னா கலெக்டர்ஸ் பங்களான்னு இருக்கும். அங்கதான் எனக்கும் குவார்டர்ஸ் கூப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப அப்படியே பறந்து விரிந்து இருக்கும். ஸ்ப்ராலிங் கிரவுண்ட் வித் அந்த பிரிட்டிஷ் காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன். அங்க இருந்து அவர் குதிரையில போவார். அந்த அம்பாள் கோவில் எல்லை அந்த தெரு வந்த உடனே, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வடக்கு மாசி வீதி வந்த உடனே டக்குன்னு கீழே இறங்கிடுவார். தன்னுடைய ஷூஸ் எல்லாம், அவருக்கு ஏதோ ஒரு பக்தி, ஷூஸை கழட்டிட்டு வெறுங்காலில் அந்த குதிரையோட அந்த கோயிலை கடந்து நடப்பார். கொஞ்சம் தூரம் அப்புறம் அவர் ஷூஸ் போட்டு கோயில் ஏறி ஆஃபீஸ் போவார். அவர் ஒன் ஆஃப் தி ரெஸ்பெக்டட் பீப்புள். இன்னைக்கும் பார்க்கலாம் as the பீட்டர் கலெக்டர். அவர் எல்லா மதத்தினரையும் ஊக்குவிப்பார். அவர் தன்னுடையதையும் கடைபிடிப்பார். அவருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் இதோ ஒரு வழியில வெளியே சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு மரியாதை. இது போல ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, பல காலங்கள் இருக்கார்.
பல பேர் கேட்கறாங்க, என்ன சார் நீங்க கலெக்டர், நீங்க அவர் கூட வர இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அவங்க குதிரையிலேயே போவாங்க, இவர் மட்டும் அங்க வந்த உடனே இவருக்காக மத்தவங்களும் ஒரு பாவலா பண்ணுவாங்க. இவர் அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டார். எனக்கு ஒரு நிம்மதி இருக்கு, நிம்மதியா இருக்கேன். என்னுடைய குவார்டர்ஸ்ல போனேன்னா என் குழந்தை குட்டிங்கள இங்கிலாந்துல எங்கேயோ இருக்கு. எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மதுரை மீனாட்சி அம்மனுங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அது ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல, அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவர் வந்து அம்பாள் வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு கோயிலுக்கு போனது கிடையாது. மைண்ட் யூ, தட்ஸ் இட். He has never visited Madurai Meenakshi Amman temple. In a, being a true Christian, he never entered the temple, but அந்த கோவில் எல்லை வந்த உடனே ஷூஸை கட்டிட்டு குதிரையில இருந்து இறங்கி ஷூஸை கையில் எடுத்துட்டு கிராஸ் பண்ணுவார். திஸ் வாஸ் இஸ் டெய்லி ரொட்டீன். அப்போ ஒரு நாள் வந்து திடீர்னு வைகை ஆற்றுல பெரிய வெள்ளம் வருது. வெள்ளம் வந்து 1820 பெரிய வெள்ளம் வந்து எல்லாமே அடிச்சுட்டு போறது. இது வெள்ளம் வர்றது ஒண்ணும் புதுசு கிடையாது. இயற்கை சீற்றங்கள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. சமா பேத தான தண்ட, அதுதான் அம்பாள் நமக்கு உணர்த்துறது. மறக்கவே கூடாது. சமா, தங்க குழந்தைய முதல்ல இடுப்புல வச்சுக்கிட்டு, தங்கம் சாப்பிடுற இட்லியே சர்க்கரை தேங்காய் சட்னி கார சட்னியில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டுவா அம்மா. சாப்பிட மாட்டேன் தலையாட்டும். பேதா பாத்தி 8th குழந்தைய பாரு, 3 சக்கர சைக்கிள் எவ்வளவு ஜோரா விடுது. நீயும் நான் மாதிரி சமத்தா சாப்பிட்டீன்னு அடுத்த பர்த்டேக்கு உனக்கு 3 சக்கர சைக்கிள் வாங்கி தரேன் நானு, ஜோரா அதே போல நீ இப்ப சாப்பிட்டு பார்ப்போம். முடியாது. பத்துல கெட்டியா ஒரு ஜிப் போட்ட மாதிரி முடிக்கும். சமா பேத தானா, இந்த பாரு, நீ சாப்பிட்டாதானே நான் சாப்பிட முடியும், நான் சாப்பிட்டதானே அம்மா குண்டா இருக்க முடியும், உன்னை தூக்கிக்கிட்டு எங்க போக முடியும், நீ சாப்பிட கட்டி அம்மா சாப்பிட மாட்டேன், நானும் ஒல்லியா போயிடுவேன், அப்புறம் உனக்கு யார் பார்த்துப்பா அப்படின்னு கெஞ்சறது. தானா. அதுக்கு அசைய மாட்டானே, முதுகுல ஒண்ணு டம்முன்னு வச்ச உடனே திறக்கமாக உடனே இட்லி ஆட்டோமேட்டிக்கா போடும். The same way the Mother Earth nature treats us, Sama, Veda, Dana, Danda. இயற்கையின் படைப்பிலே உச்சக்கட்டத்தில் இருப்பவன் மனிதன். அந்த மனிதனை தனக்கு சமமாக இறைமை நடத்துகிறது. நீதாண்டா நான் எப்படி உணர்ந்து போறேன். மனித பிறவியின் ஒரே லட்சியம் அதுதான் கடவுள் வாழ்த்து திருவள்ளுவர் சொல்றார். ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட வேண்டுதல் வேண்டாம். இளநடி சேர்ந்தா இருக்க யாரும் விட முடியும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார். அது போல அம்மா நமக்கு பல வகையில நம்முடைய மனித பிறவியினுடைய உன்னதத்தை, மகோன்னதத்தை, புனிதத்தை, பவித்திரத்தை பல வகையில சொல்றாங்க. இந்த உடம்பு என்பது ஒரு கருவி. இந்த உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் மூலமாகத்தான், உணர்வுகள் மூலமாகத்தான் நாம் தான் இறைவன் என்பதை உணர முடியும். யூ ஆர் நாட் த கிரியேட்டர், யூ ஆர் பார்ட் ஆஃப் த கிரியேட்டர். யூ ஆர் காட், வி ஆர் காட், வி ஹவ் காட் ஆல் த கிரியேட்டிவ் பவர். அதை உணர்றதுதான் மனித பிறவியின் லட்சியம். ஆக அப்படி வெள்ளம் ஜோரா அடிச்சுட்டு போறது, எல்லாமே அடிச்சுட்டு போறது, சத்தம் கேட்கறது. இவர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார். அப்புறம் சின்ன குழந்தை பட்டுப்பாவடை கட்டிட்டு குடு குடுன்னு ஓடி வர்றது, இவர் எழுப்புறது. இவர் யாருமே கிடையாது. வீட்டு ஃபேமிலி எல்லாம் இங்கிலாந்துல இருக்காங்க. இது யாரு இந்த குழந்தை? இது தப்பி தேடி வழி தப்பி வந்துடுத்தா? இது கனவா நிஜமா எழுந்திரிச்சு உட்கார்ந்துக்கிறார் படுகையில. யாரம்மா பாப்பா நீ, வான்னு கை மட்டும் காட்டுறது. இதுக்கு இந்த அகாத வேலையில ராத்திரியில தூங்குற டைம்ல இந்த குழந்தை கூப்பிட்டு இருக்கு. ஏதாச்சும் அபாயமோ, ஏதாச்சும் இந்த குழந்தைக்கு என்னப்பா இது நடக்கிறதோ அப்படின்ட்டு, என்னமாச்சு உனக்கு, என்ன ஆச்சு எனக்கு பின்னாடியே வர்ற அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை குடுன்னு ஓடி போறது அந்த பிரிமிசஸ் விட்டு. இவர் குழந்தை எது நமக்கு சொல்ல வர்றா? இல்லாட்டி இந்த மாதிரி அழகான குழந்தை ராத்திரி 2 மணி நேரத்துக்கு 2 மணிக்கு இப்படியே அந்த குழந்தை வரும் அப்படின்ட்டு திபின்னு போறாரு, பின்னாடியே போறார். அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போன உடனே அவருடைய பங்களா மொத்தம் அந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு போறாரு. இட் இஸ் a historic evidence still there in மதுரை. அந்த மதுரை என்பது புண்ணிய பூமி சொல்ல, இந்தியாவின் புனித பூமி. ஞானத்துக்கு இந்தியா தான் வந்தார். அடிச்சுட்டு போறத பார்த்துட்டு பதறி போகுது. அடாடா, யாரோட அந்த குழந்தை? அம்மா நீ யாரு? கண்ணுக்கு தெரியல அந்த குழந்தை. அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு. அப்பதான் தெரியுது, அடாடாடா, சாட்சாத் அம்பாள் மதுரை மீனாட்சி அம்மன் தாண்டா என்னை காப்பாத்தி இருக்கா அப்படின்ட்டு நேரா ஓடி போற. கோயிலை தள்ளி ரேஸ் கோர்ஸ் எங்க இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. வைகை தாண்டி போகும். நேரா போய் அந்த கோயில் எதிரில் மண்ணில் விழுந்து வணங்குற. அம்மா எப்படி நான் உயிரை காப்பாத்தினேன், என் குழந்தை குட்டிங்கெல்லாம் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்ட்டு அவருக்கு அப்புறமா அவருக்கு அந்த இடத்த போட்டு போறதுக்கு மனசே இல்லை. கடைசியில் என்ன பண்றார், இங்கிலாந்துல இருந்த தன் குழந்தைங்களை எல்லாம்
யார் வர்றீங்களோ வாங்க, நான் இங்கதான் இருப்பேன், மதுரை தான் என்னுடைய பூமின்னுட்டு இருக்கிறச்ச அவங்க மனைவி வர்றாங்க, குழந்தைங்களாம் வந்து இங்கே செட்டில் ஆறாங்க. மதுரையில செட்டில் ஆன உடனே தினமே வந்து அந்த கோயிலுக்கு, அப்பவும் ஒரு சர்ச்சில் தான் இருப்பார், ஆனா தினம் அந்த கோயிலை எட்டி போறது. அவர் வயதான காலத்துல அவர் எழுதுறார், உயிர் எழுதுறார், என்னுடைய இறுதி மூச்சு என்னை விட்டு பிரியும் பொழுது என்னுடைய சர்ச் பரியல் கிரவுண்ட்ல my body should be kept in such a position that my eyes should be directly focusing in the direction of அம்பாள் மதுரை மீனாட்சி அப்படின்ட்டு ஒரு உயில் எழுதிட்டு, அப்புறம் வந்து அம்மா அந்த சின்ன பாதத்தை அவருக்கு மறக்கவே முடிய மாட்டேங்குது குழந்தைக்கு. அது போல 2 சின்ன சின்ன ஒரு ஷூஸ், செப்பல் மாதிரி பண்ணி அதுல 18 எமரால்ட், 28 டயமண்ட், தங்கத்தாலான 2 சின்ன சின்ன அழகான செருப்புகள் பண்றார். பண்ணி அந்த கோவிலுக்கு என்னுடைய, தயவு செஞ்சு என்னுடைய ஓவியமா இதை வச்சுக்கோங்க, என்னுடைய சிறு காணிக்கை, அம்பாள் என் உயிரை காப்பா அந்த விக்கிழமை எனக்கு நல்ல வழி காட்டினதுக்கு கொடுத்துட்டு இப்படி சரித்திரம் முடிகிறது. இன்னைக்கும் அவருடைய அந்த சமாதி, அவருடைய மரியல் கிரவுண்ட்ல அந்த பீட்டர் த கலெக்டர் ஆஃப் மதுரை பிட்வீன் 1812 and 1828 இன்னைக்கும் அம்பாள் திருக்கல்யாணம் நடக்கிறச்ச அம்பாளுக்கு அந்த அழகான செருப்பு வச்சுட்டு மதுரை சுந்தரேஸ்வரரோட ஊர்வலம் வருவாங்க. அதுதான் வந்து பீட்டர் பாதுகா. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை சித்திரை திருவிழாவில அன்னைக்கு அவருடைய நினைவுக்காக, சார் அதுதான் சார் நம்முடைய தர்மம். எப்பவுமே சொல்றோம், நம்முடைய இந்து தர்மம் பெரிய ஆலமரம், அதுல எல்லா நல்லதுக்கும் இடம் இருக்கு. குருஜி சொல்லுவார், உலகத்துல எதெல்லாம் நல்லது இருக்கோ அத்தனையும் அடைத்து செல்லக்கூடியதுதான் இந்து மதம். இந்து மதம் அது தனிப்பட்ட மதமே கிடையாது, எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அது போல நான் நீ இல்லாம இன்னைக்கும் பீட்டர் பாதுகா அப்படின்ட்டு ஒரு அழகான உற்சவம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை அன்னைக்கு இன்னைக்கும் மதுரையில் இருக்கு. அப்ப அந்த சின்ன செருப்பை வந்து அம்மா கால அணிவிச்சு போவாங்க. இதுதான் வந்து பீட்டர். அதனால பக்தி என்பது, அன்பு என்பது மதம், மொழி, இனம், நாடு வேறுபாட்டை கடந்தது. அது இறைமை மட்டுமே அங்க இருக்கு. அங்கே மனங்கள் ஒன்றுதான். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தார். படிச்சுட்டு இருந்தேன், இதோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன். அதனால அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசப்பட்டார். அதை படிக்கிறச்சே, அது உணர்ச்சியே அவர் எப்பேற்பட்ட ஒரு கலெக்டர், என்ன ஒரு தினாவிட்டு இருந்திருக்கணும். அந்த மதுரை எடுத்துட்டீங்கன்னா the total south was under his control. He can do anything and everything whatever he wishes. With all that much power, அவருக்குள்ள இந்த பணிவு இருந்து, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகை. அந்த பணிவுங்கிறது வேணும். சரணாகதி எனக்கு தெரிஞ்சது கற்றதை கைமண்ணாடவு, கல்லாததை உலக. அந்த மரியாதை இருக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைமை தானாக ரொம்ப ரொம்ப உணர்ந்து பார்க்கத்தக்கது. அப்படியே அசைப்பட்டுட்டே இருங்க. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வதத்தை நாம தான் வெளிக்கொண்டு முடியும். அதுதான் நமக்கிட்ட இருக்கிறதுதான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயு, யாவர்க்குமாம் உண்ணுவது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைத்தான். பேசுறதாவது இனிமையா பேச, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் நாம் மின் சொல்லினதே அறம். உண்மையான தர்மம் எதுன்னு, நல்ல எண்ணங்களுடன் நல்ல வார்த்தைகள் பேசி நல்ல செயல்களை செய்வதுதான். அப்பொழுது நீதான் கடவுள், நாம் தான் கடவுள். கடவுள் தனியா எங்கேயும் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை வெளிக்கொணரணும்னா நாம வேற இல்லை, மற்றவங்க வேற இல்லைன்னு நினைச்சு எவ்வளவு அன்பால் இணைய முடியும். அன்பு என்பது உணர்வு, அது வெளிக்காட்டும் உணரத்தான். அந்த வழியில போயிட்டோம்னா நிச்சயமாக இப்பிறவியில் இல்லாட்ட ஏதோ ஒரு பிறவியில் நாம் தான் அந்த இறைவன் ஜோதி அறியம். ஏன்னா அதை பறைசாற்றணும்னு பல பேர் இருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனார், பத்திரகிரியார், ஆண்டாள் பிராட்டி, பட்டினத்தார், நம்ம அருட்பிரகாச வள்ளலார், இவர்களெல்லாம் ஜோதியுடன் ஜோதியாக கலந்து. இதுக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பாரத புண்ணிய பூமிங்கிறது மறுக்க முடியாத ஒண்ணு. திபெத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு அணுவும் ஞானத்தை தான் பறைசாற்றும். அந்த இடத்துல வராதவங்க யாருமே கிடையாது. நீங்களே இதை யோசிச்சு பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம ஐ மீ மை மைண்ட், நான் எனக்கு எனக்காக என்னுடைய குறைச்சிக்கிட்டே வந்து மற்றவர்களுக்காக மற்றவர்கள் சந்தோஷத்துக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்ப தெய்வம் எங்கேயுமே இல்லை, நாம தான் தெய்வம்.
Have a great day. Life is love. Life is joy. Life is enthusiasm. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev. Thank you, sir. Thank you. Jai Gurudev, sir. Thank you. Jai Gurudev. Jai Gurudev.